வணக்கம். கடலூர் மாவட்டம் செம்மங்குப்பத்தில் ரயில் மோதி பள்ளி வாகனம் விபத்துக்குள்ளாயிருக்கு. அதில் 4 மாணவர்கள் இருந்திருக்காங்க. மிகப்பெரிய கோரமான விபத்து. இந்த விபத்தில் 3 மாணவர்கள் இறந்துட்டாங்க. அதுலேயும் குறிப்பாக சாருமதி, செழியன் அப்படிங்கிற 2 மாணவர்கள் ஒரு குடும்பத்தை சேர்ந்தவங்க இறந்தது அப்படிங்கிறது மிகப்பெரிய சோகத்தை ஏற்படுத்தி இருக்கு. ஏற்கனவே பல விஷயங்கள் ஓடிக்கிட்டு இருக்கு. இது ரொம்ப மிகப்பெரிய கலக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு. அந்த தாய் தந்தையர்கள் என்ன மாதிரியான மனநிலையில் இருப்பாங்க அப்படின்னு நமக்கு தெரியல. யோசிச்சு பார்க்கறதுக்கே ரொம்ப பயமா இருக்கு. ஏன் அப்படின்னா இன்னைக்கெல்லாம் வந்துட்டு ஒரு நேரம் 16 பெத்து பெருவாழ்வு வாழ்கம்பாங்க. ஆனால் இன்னைக்கு 2 குழந்தைங்க இல்லை ஒரு குழந்தை, இன்னும் சொல்ல போனால் ஒரு சில பேர் குழந்தையே வேணான்ட்டு இருக்காங்க. ஆனால் அந்த 2 குழந்தைங்களை எத்தனை வருஷமாக ஈ கிடைக்குதா எறும்பு கிடைக்குதான்னு பார்த்து கஷ்டப்பட்டு இவ்வளவு செலவு பண்ணி அந்த குழந்தைங்க மேலே அந்த தாய் தந்தையருக்கு எவ்வளவு கனவு இருக்கும். அப்படிப்பட்ட கனவுகளை ஒரு ரயில் விபத்து மொத்தமாக காலி பண்ணிருச்சு. அந்த பிஞ்சுகள் என்ன துடிதுடிச்சு செத்துச்சு அப்படிங்கிறது நினைச்சு பார்க்கவே ரொம்ப பயமா இருக்கு. ஆனால் இன்னொரு பக்கம் என்ன யோசிப்பார்னா, அந்த ரயில்வே துறை இன்னைக்கு எங்கேயோ போயிருச்சு. ரொம்ப அதிநவீன வேகத்தில் ரயில் விடுறோம் அப்படிங்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா ஏறினவனே இறங்கிடலாங்கிற வகையில் சாப்பாடு கொடுக்குறோம், அது கொடுக்குறோம், இது கொடுக்குறோம் அப்படின்னு ஒரு பக்கம் ரயில்வே நிர்வாகம் அறிவிக்குது. ஆனால் இன்னொரு பக்கம் கவனிச்சு பார்த்தீங்கன்னா இந்தியா முழுவதும் ரயில் விபத்துக்களும் ஒரு பக்கம் அதிகரிச்சிருக்கு. அப்போ என்ன அப்படின்னா இதில் பல சிக்கல்கள் இருக்கு. ஆனால் என்ன அப்படின்னா அந்த கேட் கீப்பராக இருந்த பங்கஜ் குமார் அப்படிங்கிற அவரை கைது பண்ணியிருக்காங்க. இன்னொன்று அவருக்கு பணியிடை நீக்கம் அப்படிங்கிறாங்க, இல்லை பணி நீக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எந்த அளவில் எப்படி இருந்தாலும் இது ஒரு வகையான கண்துடைப்பு அப்படின்னு தான் எல்லாரும் பேசுகிறாங்க. இப்போ இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா பல காரணங்கள் முன்னுக்கு பின் முரணாக சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா அந்த கேட் கீப்பரு தண்ணியை போட்டுட்டு படுத்துட்டாரு அப்படிங்கிறது ஒன்று, இல்லை அவர் தூங்கிட்டாரு அப்படின்னு, இன்னொன்று அவர் அதிகமாக செல்போன் பார்த்துக்கிட்டு இருக்கவர் அப்படின்னு இப்படியான கருத்துக்கள் ஒரு பக்கம் வருது. இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா நீங்கள் ரயில்வே நிர்வாகத்திலிருந்தே முன்னுக்கு பின் முரணா தகவல்களை சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா இங்கேருந்து அது கேட்டு வந்து ரொம்ப அதிவேகமான மக்கள் போகக்கூடிய, நிறைய மக்கள் போகக்கூடிய அந்த சாலையில் ரொம்ப அர்ஜென்ட் படுத்துகிறார் கேட் கீப்பரை. திறங்க ரயில் வர்றதுக்குள்ள நான் போயிடுறேன், திறங்க அப்படின்னு சொல்லி அவர் அர்ஜென்ட் படுத்தினதுனால அந்த கேட் கீப்பர் திறந்துட்டாரு. அதனால இவர் ரயில் வந்து விபத்துக்குள்ளாயிருச்சு அப்படின்னு சொல்லி ரயில்வே நிர்வாகம் இப்படி ஒரு விஷயத்தை சொல்றாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா இல்லைங்க, அந்த கேட்டு திறந்தே கிடந்துச்சு, அது மூடவே இல்லை, அதுக்கான எந்த வாய்ப்பும் இல்லை அப்படின்னு இன்னொரு பக்கம் சொல்றாங்க. இந்த ரயில்வே நிர்வாகம் சொல்றது ஏற்புடையதா அப்படின்னா இது எப்படி ஏற்புடையதா இருக்கும்? அதாவது ஒரு ரயில்வே கேட் கீப்பருக்கு என்ன வேலை? இது ஒரு ஆட்டோமேட்டிக் கிடையாது, கையால் திறந்து மூடக்கூடிய அந்த ரயில்வே கேட்டு. அப்போ அப்படிப்பட்ட ரயில்வே கேட்டில் இது எப்படியாவது சாத்தியமாக யோசிச்சு பாருங்களேன். ரயில் என்ன வேகத்தில் வரும்னு தெரியும். இன்னொன்று அந்த இடத்துல எப்படி ஹாரன் கொடுத்துக்கிட்டு தான் வரும் ரயில். அவ்வளவு சீக்கிரம் யாராவது சொல்லிடுவாங்களா? அதுவும் பள்ளி வாகனம். அது ஒரு பள்ளி வாகனத்தை ஓட்டக்கூடிய அந்த டிரைவரை பார்த்த இளவயசு பையன் கூட கிடையாது, ரொம்ப வந்து பண்பட்டவராக இருக்கார் அந்த ஓட்டுநர். அப்போ நீங்கள் திறந்து விட்டுருங்க, நான் அவ்வளோ சீக்கிரம் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓட்டுநர் சொல்லுவார். அவரே சொல்லட்டுங்க, அவரே சொல்லிட்டார் அப்படின்னா அந்த கேட் கீப்பர் திறந்து விட்டார் அப்படின்னா அவர் யாரு? இப்படி முன்னுக்கு பின் முரணா பல தகவல்களை ரயில்வே பக்கம் இருந்து சொல்றாங்க. இப்போ இது சொல்லும் போதே நமக்கு சின்ன பிள்ளைத்தனமா இருக்கே அப்படின்னு ஒரு பக்கம் தோணுது. ஆனால் இன்னொரு பக்கம் கவனிச்சு பாருங்களேன், அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் சொல்றது முழுக்க என்ன அப்படின்னா இந்த அந்த ரயில்வே கேட்டு மூடவும் இல்லை, மூடினதை அவர் திறக்க சொல்லவும் இல்லை, அது திறந்தே தான் இருந்துச்சு, அதனால தான் இந்த விபத்து நடந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. இந்த விபத்து வாகன விபத்து நடந்த உடனே போய் காப்பாற்றலான்னு போன அந்த பகுதியை சேர்ந்த ஒருத்தர் மின்சாரம் தாக்கி அவருமே மருத்துவமனையில் இருக்காரு. இது கேட்க நமக்கு ரொம்ப பயங்கரமா இருக்கு. இதுல என்ன சொல்லியிருக்காங்க ஒரே விஷயம் அப்படின்னா முழுமையான குற்றவாளி யாரு அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா அதாவது அந்த ரயில்வே துறை தரப்புல அந்த கேட் கீப்பர் தான் குற்றவாளி அப்படிங்கிறாங்க. இன்னொரு பக்கம் பொதுமக்களை ஒரு பக்கம் சொல்றாங்க, ஏன் திறக்க சொன்னாங்க, இது அதனால தானே போயிருச்சு அப்படிங்கிற வகையில் இன்னொரு பக்கம் இதை கழிச்சு விடலாம் அப்படிங்கிற வகையில் பேசுறாங்க. அந்த ஓட்டுநருமே என்ன சொல்லிட்டார் அப்படின்னா அதுக்குள்ள இவர் ரொம்ப சிரமத்துக்கு நடுவில் அவர்கிட்ட பேட்டி கேட்டாங்க. அவர் என்ன சொல்றார் அப்படின்னா இது திறந்தே தான் இருந்துச்சு, நான் அந்த இடத்துல கேட் கீப்பரை பார்க்கவே இல்லை அப்படின்னு அவர் ஒரு பக்கம் சொல்லிட்டாரு. இப்போ அந்த கேட் கீப்பருக்கு வேலை போயிருச்சு அப்படின்னா இங்கே தான் இருக்கு. இது வந்து நிரந்தர வேலையா அப்படின்னா நிரந்தர வேலை இல்லைங்க. இப்போ என்ன அப்படின்னா அரசு துறை, ஒரு சில அரசு துறைகள் இருக்கு, அரசு துறை மாதிரியே இருக்கும், ஆனால் அரசு துறை இல்லை.
அது என்னங்க அரசு துறை மாதிரி இருக்கும், அரசு துறை இல்லை அப்படின்னா, ஒரு படத்தில் ரஜினி சொல்லுவார் தெரியுமா, மாப்பிள்ளை அவர் தான் ஆனால் சட்டை என்னது அப்படின்னு சொல்லுவார் செந்திலை காட்டி. இதுதான் இப்போ நினைவுக்கு வருது. இதுதான் முக்கால்வாசி இதுக்கான விஷயம் தான். என்ன அப்படின்னா, இப்போ இந்த துறையில் பல விஷயங்களை கான்ட்ராக்ட் முறையில் விட்டாங்க. பல பகுதிகளை, அதாவது அவுட் சோர்சிங் சொல்லுவாங்களே, அந்த முறையில் விட்டாங்க. அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த கேட் கீப்பரு, அப்புறம் இந்த ட்ராக்மேனு, இப்படி பல துறைகளை கொஞ்சம் கொஞ்சமாக தனியாருக்கு விடுறாங்க. தனியாருக்கு விடுறாங்க அப்படின்னா, இந்த முழுக்க இப்போ கேட் கீப்பர் இருக்காங்கன்னா ஒரு குறிப்பிட்ட பேரை ஒரு தனியார் கம்பெனி தான் பண்ணுவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, கேட் கீப்பருக்கு பயிற்சி கொடுக்கணும் அப்படின்னா முறையாக ரயில்வே நிர்வாகம் பயிற்சி கொடுக்கறது கிடையாது. அவங்களே பேருக்கு அடிப்படையாக 1-2 விஷயத்தை சொல்லிட்டு கேட்டு தானே போ தர அப்படிங்கிற வகையில் சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க. அப்போ இதில் கவனித்து பார்த்தீங்கன்னா முழுக்க அந்த கேட் கீப்பர் அப்படிங்கிறவர் பெரிய அளவுக்கு ஒன்றும் தெரியாத ஒரு ஆள். அந்த கேட் கீப்பரை கண்காணிக்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்கு? ரயில்வே துறைக்கு இருக்கு. இன்னொன்று, இந்த மாதிரி கான்ட்ராக்ட் எடுத்த கான்ட்ராக்டர் இருக்காருல்ல, அந்த கான்ட்ராக்டருக்கு, அப்போ அந்த கான்ட்ராக்டர் எடுக்கும்போது முறையான ஒரு நபர் எடுத்திருந்தா இந்த மாதிரி விஷயங்கள் கிடையாது. ஆனால் இன்னைக்கு யார் குற்றவாளி ஆகிறா அப்படின்னா, அன்னாட பொழப்புக்கு வந்தான்ல ஒரு பங்கஜ்குமார் அப்படிங்கிறவன், வடநாட்டுக்காரன் அப்படிங்கிறது வேற, அவனுக்கு தமிழ் தெரியாது அப்படிங்கிறது வேற. அவனுக்கு தமிழ் தெரியாதவனை இங்கே கொண்டு வந்தது யாருங்கிற கேள்வி இருக்கு. தமிழ் தெரிஞ்ச ஒருத்தனை இங்கே போடணும் ஒன்று. இன்னொன்று, அதையும் தாண்டி முறையான பயிற்சி கொடுத்து இங்கே போட்டிருக்கணும். ஆனால் அதை விட்டுட்டு இந்த அவுட் சோர்சிங் மெத்தடில் இந்த வேலையை பார்த்ததுடைய இந்த விளைவு தான் இதில் முழுக்க என்ன அப்படின்னா, இந்த தொழிலாளருக்கு கிடைக்க வேண்டிய இஎஸ்ஐலேருந்து பிஎஃப்லேருந்து எல்லாத்தையும் சுரண்டி சாப்பிட்ருவாங்க இந்த கான்ட்ராக்டர்கள். எல்லாத்தையும் சுரண்டி சாப்பிட்டுட்டு இவங்களுக்கு கொடுக்கக்கூடிய சம்பளத்திலையும் ஒரு குறிப்பிட்ட தொகையை சுரண்டி சாப்பிட்டுட்டு ஒரு கடைநிலை ஊழியர் மாதிரி ஏறத்தாழ அத்தக்கூலி அப்படிங்கிறத தாண்டி முன்னாடி சொல்லுவாங்கல்ல கொத்தடிமைகள் அப்படிங்கிற வகையில தான் இந்த அவுட் சோர்சிங் மெத்தடில் இருக்கிறவங்க, இந்த கான்ட்ராக்டர்கள் இந்த மாதிரி தொழிலாளர்களை கூலி தொழிலாளியா வச்சிருப்பாங்க. இப்போ என்ன அப்படின்னா, மொத்த ரயில்வே நிர்வாகமும் பங்கஜ்குமார் அப்படிங்கிற ஒருத்தர் மேல மொத்தமா விட்டுட்டு அவரை கைது பண்ணாலும் யாரும் கேட்க போறது இல்லை. தண்ணி அடிச்சான், அவன் குற்றவாளி, அவன் செல்போன் பயன்படுத்தினா, அவன் தூங்கிட்டான், இதெல்லாம் தாண்டி உண்மையிலே என்ன நடந்திருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்க வேண்டியது யாருடைய வேலை அப்படின்னா, இந்த ரயில்வே நிர்வாகத்துடைய வேலை. இன்னும் சொல்ல போனா இந்த ரயில்வே நிர்வாகம் மேல முழுமையான அந்த குற்றம் அது. ஒரு துறையில், இவ்வளவு பெரிய துறையில் அவுட் சோர்சிங் மெத்தடில் எது கொடுக்கணும்? ஏன் கொடுக்குறாங்க அப்படின்னா, அரசியல்வாதிகளும் கான்ட்ராக்டர்களும் மொத்தமாக பணத்தை சாப்பிடணும். யாருடைய பணத்தை சாப்பிடணும் அப்படின்னா, தொழிலாளியுடைய பணத்தை சுரண்டி சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரே விஷயத்துக்காகத்தான் இந்த மாதிரி அவுட் சோர்சிங் மெத்தடில் கொடுக்குறாங்க. பல துறைகளை கொடுத்துட்டாங்க. அதோடைய விளைவு தான் இன்னைக்கு ஒரு டிரைவர் உயிருக்கு போராடுறாரு, 3 குழந்தைங்க இறந்துருக்காங்க. ஆனால் ரொம்ப சர்வசாதாரணமா வடக்கன் அப்படின்னு ஒரு பக்கம் திசை திருப்புறாங்க, இன்னொரு பக்கம் தண்ணி அடிச்சுட்டான் அப்படின்னு ஒரு பக்கம் திசை திருப்புறாங்க, இன்னொரு பக்கம் செல்போன் பார்த்துட்டான் அப்படின்னு திசை திருப்புறாங்க. ஆனால் அதையும் தாண்டி அவன் தொழிலாளி அப்படிங்கிற ஒன்று இருக்கு. எங்கே போனாலும் தொழிலாளி தான். ஆனால் வடக்கேருந்து வந்திருக்கு தொழில் பண்ணுற சேட்டாங்களை பற்றி யாரும் பேசுறது இல்லை. ஆனால் அவங்கெல்லாம் பெரிய கோடீஸ்வரங்க. ஆனால் ஒரு தொழிலாளியை ஒருத்தன் வர்றப்ப அவனுக்கு முறையான எந்த பயிற்சியும் கொடுக்காம கண்ட மாதிரி உள்ள ஒருத்தவனை கொண்டு வந்துட்டு வேலைக்கும் போட்டுட்டு இப்போ அவன் மேலே மட்டும் குற்றச்சாட்டு அப்படிங்கிறது நியாயமில்லாத செயல். அப்போ இந்த சுரண்டல் முறையால் தான் இவ்வளவு பிரச்சனை நடந்திருக்கு. ரயில்வே நிர்வாகத்தில் இந்த அவுட் சோர்சிங் மெத்தடை நீக்கிட்டு முறையான பயிற்சியை கொடுக்காத வரைக்கும் இந்த மாதிரி எத்தனை உயிர்கள் பலியாக போகுது அப்படின்னு தெரியல. விசாரணை ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு. எப்படி பார்த்தாலும் அரசாங்கமோ ரயில்வே நிர்வாகமோ தங்கள் பக்கம் உள்ள குறைகளை ஒருபோதும் வெளிக்காட்ட மாட்டாங்க. இப்படி எத்தனை அப்பாவி உயிர்கள் போகுது தெரியல. பார்ப்போம். நன்றி, வணக்கம்.